மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மாற்று மதத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை அனுமதிப்பதில் பாகுபாடு காட்டப்படுவதாக சமீபத்தில் சர்ச்சைகள் எழுந்தன. இந்த நிலையில் மாநில மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தின் உறுப்பினர்கள் மாற்று மதத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அழைத்து சென்றனர். இதுகுறித்து பேசிய மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தின் உறுப்பினர் புஷ்பராஜ், கோவிலில் வழிபாடு மற்றும் ஆய்வு செய்துவிட்டு குறைபாடுகள் மற்றும் சரி செய்வது குறித்து அமைச்சர் சேகர் பாபுவிடம் கடிதம் மூலம் தெரிவிக்கப்படும் என தெரிவித்தார். அதுல மாற்றுத்திறனாளிகள் போறதுக்கு இந்த மாதிரி தடை இருக்கே, அது என்ன அப்படிங்கறத இன்னைக்கு எங்க அமைப்பு சார்பா போய் அதுல உள்ள நிறை குறைகளை தெரிஞ்சுக்கிட்டு, நான் மாற்றுத்திறனாளிகள் நலவாரிய உறுப்பினரா இருக்கிறதுனால நடைபெறக்கூடிய கூட்டத்துல இங்க உள்ள நிறை என்ன குறை என்ன அப்படிங்கறத சொல்லும் விதமாக நாங்க இப்ப எல்லாரும் போய் சாமி போடுறதுக்காக வந்திருக்கோம். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவுல ஆண் பெண் வேறுபாடு கூட எங்கள்கிட்ட இருக்காது. ஏன்னா எங்களுடைய உடல் உபாதைகள் அப்படி போகும்போது பார்த்தோம்னா ஆண் பெண் வேறுபாடு கூட நாங்க அந்த இடத்துல பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது எங்களுக்குள்ள மத வேறுபாடு நாங்க காமிக்க முடியாது. நாங்க எல்லாருமே ஒரே மதம், மாற்றுத்திறனாளிங்கிறதே ஒரு மதம், அப்படிதான் நாங்க பார்ப்போம். நாங்க வந்து பார்வையிட்டு சாமி போடுறதுக்காக போறோம். சாமி போட போகும்போது எங்களுக்கு எந்த மாதிரியான சிரமங்கள் இருக்கு, இதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கறத அடுத்து நடக்கக்கூடிய வாரிய உறுப்பினர் கூட்டத்திலேயே மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள்ட்டயே நாங்க கடிதம் வாயிலா கொடுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.